இந்துக்களின் முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்று தான் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செஞ்சதா சொல்லப்படுது. அதனால தான் சிவராத்திரி அன்னைக்கு 30 முக்கோடி தேவர்களும் சிவனோட ஆலயத்துக்கு வருவாங்கன்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் நாம் சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரி எப்போ வருது, எப்படி விரதம் இருக்கணும், விரதம் எந்த நாளில் ஆரம்பிக்கணும், வழிபாடு செய்கிறது எப்படி, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாதம் மாதம் வரும் சிவராத்திரியை விட வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதத்துக்கு ரொம்பவே சிறப்பு இருக்குது. சிவனுக்கு ரொம்பவே உகந்த இரவு அப்படின்னா அது சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதுமே கண் முழிச்சு விரதம் இருந்து சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில உள்ள இருள் விலகி தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த வருஷம் 2025ல் மகா சிவராத்திரி எப்போ வருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். 2025 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை தான் சிவராத்திரி வருது. பொதுவாக மாசி மாதத்தில் சதுர்த்தசி திதி வர்ற நாளைத்தான் நாம் சிவராத்திரியாக கொண்டாடுவோம். அப்படி பார்த்தா சதுர்த்தசி திதி எப்போ வருது அப்படின்னா பிப்ரவரி 26ஆம் தேதி காலையில் 10:18 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில் 9:01 வரைக்குமே சதுர்த்தசி திதி இருக்கும். சூரிய உதயத்தின் போது இருக்கிற திதியைத்தான் அன்றைய நாளுக்குரிய திதியாக நாம் எடுத்துக்குவோம். அதனால் 27ஆம் தேதியை நாம் மகா சிவராத்திரி நாளாக கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் மகா சிவராத்திரி வழிபாடு அப்படின்றது இரவு நேரத்தில் செய்யப்படுற ஒரு வழிபாடு. அதனால் விரதம் இருந்து வழிபாடு செய்ய நினைக்கிறவங்க பிப்ரவரி 26ஆம் தேதி காலையிலேயே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அன்னைக்கு முழுவதுமே நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அந்த நாள் இரவு சிவன் ஆலயத்துக்கு போய் இரவு முழுவதும் தூங்காமல் சிவனோட நாமங்களை பாராயணம் செஞ்சு சிவனுக்கு வில்வ இலை வச்சு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நாம் நினச்ச வேண்டுதல் அப்படின்றது கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அன்னைக்கு இரவு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வில்வ இலை வச்சு அர்ச்சனை பண்ண மறக்க வேண்டாம். சிவராத்திரி அன்னைக்கு சிவன் ஆலயங்களில் 4 கால பூஜை நடக்கும். கண்டிப்பாக அந்த 4 கால பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டு சிவனை வழிபாடு செய்யுங்க. அந்த மாதிரி நாம் பூஜையில் கலந்துக்கும் போது சிவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இரவு முழுவதும் சிவனோட ஆலயத்தில் இருந்து மறுநாள் காலையில் நடக்கும் அதிகால பூஜையை பார்த்துட்டு கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் விரதத்தவே முடிக்கணும். அது வரைக்குமே நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதாவது பிப்ரவரி 26 காலையில் இருந்து பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில் வரைக்குமே நீங்கள் விரதம் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்து உங்களால் முடிஞ்சால் ஏதாவது சாப்பாடு செஞ்சு ஒரு 5 பேருக்காவது அன்னதானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்களுமே ஏதாவது சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பகலில் தயவு செய்து தூங்கிடாதீங்க. நம்மளோட விரத பலன் நமக்கு கிடைக்காம போயிடும். ஒரு சில பேர் மகா சிவராத்திரி அன்னைக்கு அவங்களோட குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்வாங்க. கண்டிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு நாம் குலதெய்வ வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிவனோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.